வாட்ஸ்அப் மற்றும் சமூக ஊடகங்களில் வரும் செய்திகளை அப்படியே நம்புகிறீர்களா அல்லது உண்மை தன்மையை ஆராய்ந்து பார்ப்பீர்களா என கோவை மாவட்டம் அன்னூர் மக்களிடம் எமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் நிறைய செய்திகள் வருது. அந்த செய்திகள் தொடர்பாக வரதெல்லாம் நீங்கள் உண்மைன்னு நம்புறீங்களா? சமூக வலைத்தளத்தில் வரதெல்லாம் நீங்கள் அப்படியே இப்போ தெரிஞ்சுக்கிறீங்களா? அது சொன்னால் இல்லை, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50% பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபேக்காகவும் போடுறாங்க. இப்போ நான் ஒரு ஜாபுக்கு தேடிட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒரு வெப்சைட்டில் போடுறாங்க, டீட்டெயில்ஸ் போடுறாங்க. அதுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தோம்னா அது ஓப்பன் பண்ணி வேறு பக்கம் அது நெட்டில் பார்த்தோம்னா அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் பரவிட்டு இருக்குது. அது முடிஞ்ச வரைக்கும் அது என் பையனுக்கு வந்து ஆஸ்துமா இருக்குது. நான் அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் வர டிப்ஸ் இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்கேன். ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு சிலதான் ஓகே ஆகுது, மற்றதெல்லாம் வந்து டூப்புன்னு தான் நான் சொல்லுவேன். தெரிஞ்ச தப்பாக தான் வழி நடத்தப்படுது. ஸோ அதில் வெளியே வந்து நியூஸ் வர்றது ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் அது நியூஸ் வந்தது வந்து ஃபேக்காக தான் இருக்குது. அது உண்மை நினச்சி நம்புகிறோம், ஆனால் நம்பும்போது அது வெளியே 4 பேர்கிட்ட கேட்கும்போது அப்படி இல்லை, இந்த மாதிரி பொய்யானதா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. வாட்ஸ்அப் மற்றும் சமூக ஊடகங்களில் வரும் செய்திகளின் நம்பகத்தன்மை தொடர்பாக அன்னூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.